ஏய் சொல்லுங்கண்ணா எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. ஐ மீன் என் ஃப்ரெண்டை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தியேட்டரில் பார்க்குற ஃபர்ஸ்ட் படம் தான். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது லைக் அதுக்கு மேலே இருந்துச்சு. ஸோ என்ஜாய் பண்ணேன், செம்ம என்ஜாய் பண்ணேன். நானே ரொம்ப டயர்டாக இருக்கேன், தூக்கம் இல்லை, ஒரு 2-3 டேஸாக தூக்கம் இல்லை. பட் அதில் வந்து அந்த மைண்ட் செட்டில் வந்து இந்த மூவி எனக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ண வச்சிருச்சுன்னா இட்ஸ் ஆக்சுவலி டூ குட். சூப்பராக இருக்கு. அவங்க அந்த சுவாமிஜி அந்த லுக் போட்டு அந்த அது பண்ணது எல்லாமே எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. தீபாவளிக்கு சூப்பர் படம். தீபாவளிக்கு வந்து இந்த படம் நான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன். ஸோ ஹாப்பி. நல்ல கலகலப்பாக போகிறது. படம் போகிற இதுவே தெரியல, அந்த அளவுக்கு கலகலப்பாக இருக்குது. இதில் வந்து முல்லை கோதண்டா வந்து நடிச்சிருக்கிறது முதல் முறையாக நடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு சினிமாவில் இதுக்கு காமெடியில் வந்து இதில் விஜய் டிவிலலாம் வந்து நிறைய கலகலப்பு கொடுப்பாரு. அதோட கலகலப்பு கொடுக்கறது வந்து இதில் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நல்ல ஒரு கலகலப்பான இதுவாக இருந்தது. நல்லா இருக்குது, ரொம்ப கலகலப்பாக இருக்குது, போகிறதே தெரியல படம். நல்லா இருக்கு. காமெடியா தான் இருக்கு. நீங்க எதிர்பார்க்கலாம் காமெடி நிறைய. நல்லா தான் நல்லா இருக்கு. எல்லாமே அவங்க பண்ணிருக்கிற கான்செப்ட் எல்லாமே காம்பினேஷன் நல்லா இருக்கு. சிங்கம்புலி பிளஸ் அவங்க நெட்டி, அவங்க 2 பேர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. என்ன மெசேஜ் சொல்றாங்கன்னா இல்ல போற இல்ல வர இந்த போலீஸ் சாமியார்லாம் பீப்புள்ஸ் நம்புறாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி இது இருக்கு. கான்செப்ட் என்னன்னா நார்மல் வந்து இந்த சாமி அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான கான்செப்ட் இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட போய் பாருங்க, எல்லாம் ஃபேமிலியா போய் பாருங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கு, ரொம்ப காமெடியா இருக்கு, ரொம்ப காமெடியா இருக்கு. சதுரங்க வேட்டை 2 மாதிரி இருக்கு. எல்லாம் குடும்பத்தோட போய் பாருங்க. ஹாப்பி தீபாவளி ஆல். சிங்கப்புலி சார் இருக்காரு, TSR சார் இருக்காரு, வெற்றி நாயகன் சார் இருக்காரு, நட்டி சார் இருக்காரு. அப்புறம் படம் ரொம்ப நல்லா இருக்கு, போய் பாருங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. தீபாவளிக்கு சூப்பர் படம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கம்பி கட்டுற படம் நல்லா கட்டியிருக்காங்க. அதனால சிறப்பாக இருக்கு படம். பார்க்கறதுக்கு கலகலன்னு போகுது. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டாக போகுது, தொய்வு இல்லை. நல்லா இருக்குது, பார்க்க வந்ததுக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஏன் வந்தோன்னு அப்படி இல்லாமல் நல்லா சிரிப்பாக மனசு சந்தோஷமாக அழகாக போகிறோம். ஃபுல்லாகவே காமெடி தான். கொஞ்சம் சஸ்பென்ஸ் வருது, கொஞ்சம் அந்த தேடுறது கொஞ்சம் சஸ்பென்ஸ் வருது. இருந்தாலும் அந்த சஸ்பென்ஸ் கலந்த கதையோட இந்த கலகலகலன்னு போகிறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் வெற்றி பெற்றிருக்காங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். சந்தோஷம் ஐயா. சூப்பராக இருந்தது மூவி. நல்லா கெத்தாக இருந்தது, ரிலாக்ஸாக இருந்தது, டென்ஷன் இல்லாமல் சூப்பராக இருந்தது. நானும் சினிமா லைனில் தான் இருக்கேன். நல்லா தான் இருந்தது எல்லாமே. படத்தில் சூப்பராக இருந்தது, ஃபுல்லாக காமெடி தான், நல்லா இருந்தது. நல்லா எடுத்துருக்கான். அம்மாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான் இவங்க. நல்லா இருந்தது. இந்த மாதிரி படம் பார்த்ததுல நல்லா இருந்தது. என் பெயர் முதல்வன் பக்தி. நான் திரைப்பட, தொலைக்காட்சி, மேடை நாடக நடிகன், விமர்சகன். இந்த கம்பி கட்டிய கதைங்கிற படம் வந்து ஒரு நகைச்சுவை படம், அதே நேரத்தில் ஒரு நல்ல போதனை கொடுக்கக்கூடிய ஒரு படம். என்னென்னா இதில் வந்து அந்த சாமியார்களுடைய நடவடிக்கைகளை காமிச்சு ஜனங்க எப்படி சாமியார் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. பெரிய அரசியல்வாதியாக இருந்தால் கூட அந்த சாமியார் மேலே எவ்வளோ மோகமாக இருக்கிறது நல்லா தோலுரிச்சு காட்டியிருக்காங்க. நித்யானந்தாவை வந்து நடுவில் கொண்டு வந்த மாதிரி ஒரு நினைவூட்டும்படியாக வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு எல்லாரும் கவலையை விட்டு மறந்து சிரிக்கக்கூடிய ஒரு நல்ல படம். அந்த காலத்தில் தேங்காய் சீனிவாசன்லாம் இந்த காசேதார் கடவுள்லாம் வந்தது. அந்த படம் மாதிரியும் சொல்லலை, அவர் எப்படி நகைச்சுவை காட்சி நடித்து எல்லாரையும் இது பண்ணாரோ அதே மாதிரி இந்த படமும் எல்லாரையும் சிரிக்க வச்சு மகிழ வைக்கக்கூடிய ஒரு படம். இந்த படம் குடும்பத்தோடு பார்க்கலாம். அடி குத்து இது மாதிரி ஒரு வயலன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாதபடிக்கு அழுத்து போயிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக எல்லாருமே ஃபீல்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே அழுத்து போயிருக்காங்க. எல்லாம் நல்ல கதையம்சோடு வரணும், இல்லை நகைச்சுவையோடு வரணும் படம். இந்த மாதிரி நகைச்சுவை படங்களை எல்லாம் வெல்கம் பண்ணுவாங்க. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம்.
குறை சொல்லும்படியாக எனக்கு ஒன்றும் இல்லை. அதாவது காமெடின்னு எடுத்துட்டோம்னாக்கா தேர் இஸ் நோ லாஜிக்கு. அது லாஜிக்கெல்லாம் பார்க்க வேண்டாம், சிரிச்சு விட்டு சந்தோஷமாக போகலாம். வணக்கம், என் பேர் வந்து சிவா யோகா. நான் இந்த படத்துடைய கலை இயக்குனர். ஸோ இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்னென்னா எல்லா பெரிய பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும், அந்த வரிசையில் எங்கள் படமும் வந்திருக்குன்றது மிக சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபேமிலியோடு பார்க்கலாம். இந்த வருஷம் தீபாவளிக்கு ஒரு நல்ல காமெடி படம் கொடுத்துருக்கோம் நாங்கள். கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்க்கணும். தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வருஷம் தீபாவளிக்கு கண்டிப்பாக ஒரு கொண்டாட்டமான ஒரு படம் தான் இது. இது ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக 100% வந்து பார்க்கலாம். உங்களை முழு திருப்திப்படுத்துகிறோன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும். நான் கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன், உங்கள்கிட்டயும் வேண்டிக்கிறேன். நன்றிங்க.